வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். இந்தியன் 2 படத்துக்கு அப்புறம் நேற்று வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதா நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அதில் அவங்க சைடில் இருந்து இது வந்து அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. பட் இன்னைக்கு வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. அவர் எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான வீடியோவே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஸ்டண்ட்டு சார். அது வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம் படத்திற்காக வேலை செய்யணுமா? சினிமாவிலே மிக பாவப்பட்ட ஒரு இதுனா அது ஸ்டண்ட்டு கலைஞர்கள் தான். நான் தவறாக சொல்ல வந்து ஒரு ஜான் வயிற்றிற்காக உயிரை வந்து அப்படி பணைய வச்சு பண்ணுறாங்க பாருங்க. நீ இன்னைக்கு வந்து சேஃப்டி டூல்ஸு எக்யூப்மெண்ட்ஸு ஃபாரின்லேருந்து வர வச்சோம் எல்லாம் இப்போல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க வந்து. ஆனால் அது இருந்தும் அந்த விபத்து நடக்குது. நீங்கள் சொன்ன முதல்ல வந்து இது வந்து அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்தோடனே பதக்குதுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு காரை அடித்து பல்ட்டி அடித்து விழுது உள்ள இதெல்லாம் எல்லாமே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதுவாகி போயிருக்காரு வந்து. இது காலகாலமாக இருந்துக்கிட்டே இருக்குது வந்து. நீங்கள் அந்த காலகட்டத்தில் எந்த சேஃப்டி இதுவும் இல்லாதப்பவே நல்லா அதாவது வந்து அப்பவும் உயிரை பணைய வச்சு தான் வந்து எடுத்தாங்க. அப்பவே கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மெத்த இந்த தேங்காய் நார் மெத்தில் தான் விழுவாங்க வந்து. இப்போதான் என்னென்னோ ஃபாரின்லேருந்து அதை கொண்டு வந்துட்டேன் இதை கொண்டு வந்துட்டேன்றாங்க வந்து. ஏன் ஜூடோ ரத்னம்னு ஒரு ஸ்டண்ட்டு டைரக்டர் இருந்தார். அவரை நான் இன்டர்வியூ பண்ணப்போ முரட்டுக்கால படத்தில் ஒரு ட்ரெயின் சண்டை வரும். அது அப்போ 80s பெரிய ஃபேமஸான இது. அவருடைய மகன் தான் அதில் வந்து ஒரு முக்கியமான இதில் வந்து டூப்பாவதோ நடிச்சிருப்பாரு. ஜூடோ ராமுன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அவர் ஒரு மயிரிழையில வந்து தன்னுடைய தந்தை கண் முன்னாடியே இதுவாயிருப்பார் அவர். அது என்னன்றாரு அந்த நேரத்தில் பதட்டம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியாது. அதாவது வந்து ட்ரெயின் வந்து ஒரு குகை மாதிரி இதுக்குள்ள போகணும். அந்த டைமிங்ல கீழே உக்காந்துடணும். இல்லைன்னா அது அடிச்சிடும். உள்ள போகும்போது நின்றுட்டு இருக்கிற ஒரு ஷாட்ல ஒரு நொடியில உட்காந்துட்டாரு அவர். உட்கார்ந்த உடனே தான் இதுவாயிடுச்சு. அதுல எவ்வளவு நீங்க விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன்ல குதிரை ஃபைட் இருக்கு இல்லைங்களா, குதிரையோடு சேர்ந்து ஸ்டண்ட் நடிகர்களும் அவ்வளவு பேர் வந்து படுகாயம் அடைந்தாங்க. இதெல்லாம் காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம். சொன்ன இந்தியன் 2 செட்ல நடந்த ஒரு இது உண்மையிலேயே. ஏன்னா எல்லா உயிரும் உயிர் தான் வந்து. நீங்க அதான் ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தருக்கு டப்பிங் அப்போ உட்காந்துன்னு ஒரு டைரக்டர் உட்காந்துருந்தார். உட்காந்துப்போ ஆழியாறு டேமை வந்து ஒரு டூப் வந்து தாண்டினாப்லையாம் பைக்ல. இந்த ஹீரோவுக்கு டப்பிங் டூப் போட்டவர். அவர் அந்த டைரக்டர்கிட்ட சொன்னாராம், அந்த டூப் என்ன அழகா தாண்டான் பாருன்னு. யோ அவன் தான் ஏன் நிஜம், நீ தான் ஏன் டூப் அப்படின்னாராம். அதுதான் உண்மை. நான் விசில் அடிக்கிறது கைத்தட்டு வாங்குறது எல்லாம் நீங்க வாங்கிட்டு போறீங்க. அங்க பாத்தீங்கன்னா அவருடைய நிலைமை இதுவா இருக்குது. இது உண்மையிலேயே வந்து இதுக்கு இங்க இருக்கிற சங்கங்கள் தாண்டி இங்க இருக்கிற பெரிய ஹீரோக்கள் பெரிய டைரக்டர்கள் ஒரு முடிவை வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பா வந்து ஏன்னா ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் நடிகளோடு தான். காலையில் கிளம்பி போய் அவங்க நைட்டு இரவு வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ஷூட்டிங் கிளம்புது. அதே சமயத்தில் அவங்க ஷூட்டிங் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது வந்து. இது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். இது என்ன பண்ண போறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது மனசு பதப்பதிக்குது வந்து. பதப்பதிக்குது எல்லாத்துக்கும். என்னத்துக்கு வந்து எல்லாரும் ஓடுறதுக்கு எதுக்காக? இந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்காக தானே. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு நீங்க வெளியேந்து பாக்குறீங்க, அவங்க ஒரு பொட்டி கடை வச்சு படிக்க வேண்டியது தானே அப்படின்னு. அது நம்ம வாயத்தில் ஈஸியா சொல்லிடலாம். அவங்க அந்த தொழிலில் பழக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஹாலிவுட்ல நடக்கிற இதுக்குள்ள இது மாதிரி விபத்து எதனா சொல்றாங்களா பாத்தீங்களா? வேற ஏதாவது ஒரு விபத்தா தான் இருக்குமே கண்டி இந்த ஸ்டண்ட்ல. ஏன்னா அவ்வளவு அதிநவீன இதெல்லாம் வந்தாச்சுன்னு. என்னை தாண்டி இந்த மாதிரி காட்சிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நீங்க எடுத்துட்டு மீதியை வந்து கிராபிக்ஸ்ல பயன்படுத்துங்களேன்ற. முழுக்க வேணாம், அது வந்து தத்ரூபமா வராது. அதை தாண்டி இது கவனக்குறைவா அல்லது வேற எதுவா என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இதற்கு உண்மையாகவே வந்து அவர்களுக்கு நீங்க இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு இருக்குது. அவங்க 1000 இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஒரு தகப்பன், ஒரு குடும்பத்திற்கான ஒரு தலைவன், அதெல்லாம் அந்த குடும்பம் என்ன ஆகும்? நீங்க 1000 பணம் எத்தனை லட்சம் கொடுத்தா கூட என்ன வந்து. அதை தாண்டி உண்மையா இந்த சினிமாவில் உள்ளவர்கள் எதற்கோ போராடுறீங்க, எதற்கோ குரல் கொடுக்குறீங்க, இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சார், மாரிசனோட ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அது ட்ரெய்லர் பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? பிரமாதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லரு. ஆக்சுவலாக அந்த கதையே எனக்கு தெரியும் வந்து. அதை தானே அந்த கதையாக கேட்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. அது ட்ரெய்லர் வந்து பிரமாதமான ஒரு ட்ரெய்லர் கட்டாக இருந்தது. மாமன்னனுக்கு பிறகு வடிவேலை அப்படி பார்க்குறது, குறிப்பாக நடிப்பு ராட்சசன் பகத் பாசிலுடைய அந்த ட்ரெய்லர் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவ்வளோ எக்ஸ்பிரஷன், அவ்வளோ விஷயங்கள், ஒரு இதுதாங்க ஒரு கண்டென்ட் வலுவாக இருந்து அது ஒரு இதோ நோக்கி போகுதுன்ற ஒரு ட்ரெய்லர்லேயே கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக மாரிசன் கதை என்ன அப்படின்னா, ஒரு நாகர்கோவிலில் நடக்கிற சம்பவம். ஒரு ஒரு திருடன், அந்த திருடனுக்கு வந்து திடீர்னு ஒருத்தர்கிட்ட அதிக பணம் இருக்கிறத வந்து ஒரு ஏடிஎம்ல பார்த்துடுறான். அந்த அதிக பணம் இருக்கிறவருக்கு வந்து அல்சைமர் அப்படின்னு ஞாபக மறதிக்கான வியாதி இருக்கு. அவரும் அந்த திருடனும் ஒரு பைக்ல பயணம் கிளம்புறாங்க நாகர்கோவிலேருந்து திருவண்ணாமலைக்கு.
பைக்ல இருக்கிறவனுக்கு இவருடைய பணத்தை எப்படி ஆட்டையை பண்ணணும்னு, அவருக்கு எங்க போறோம்னே தெரியல. வந்து அவர் திருவண்ணாமலை போறோமா சேலம் போறோமா எங்க போறோம்னே தெரியல. இவங்களுக்குள்ளான பயணம் திருவண்ணாமலை போயிட்டு அந்த பைக் வந்து கோவைக்கு போகுது, கோயம்புத்தூருக்கு போகுது. இதில் நடக்கிற ஒரு சம்பவங்கள் தான் அப்படின்னு இதை கேட்கும் போதே எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. இதுக்கிடையில் அந்த பைக் யாருடையதுன்னா ஒரு மினிஸ்டருடைய ஒரு பையன் வந்து அதுவா அல்லது அது தேடி வந்து ஒரு போலீஸ் டீம், கோவை சரலா மாதிரி ஒரு போலீஸ் டீம் திரும்ப அவங்க வராங்க. வந்து கேரளால இருந்து வராங்க பொழுது அங்க கேரளாவில் திருடப்பட்ட ஒரு பைக். அது இவ்வளவு அடர்த்தியான ஒரு கதை வந்து இந்த இதுவே சுவாரஸ்யமா இருக்குது. இதை தாண்டி வந்து அந்த காம்போ இருக்கு இல்லைங்களா, மாமன்னனுக்கு பிறகு பார்த்த அந்த காம்போ வடிவேலு பகத் பாசில், அதுல ஒரு பிரமாதமானது வந்து வடிவேலு கூட ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தார். வந்து இந்த மாமன்னன் முடிச்ச பிறகு கதை சொல்ல வரவங்க பூரா வந்து கர்ச்சிப்பை கையில வச்சுக்கிட்டே வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சு கட்டெல்லாம் துடைக்க வேண்டியதாகி போச்சு அப்படின்னு. ஏன்னா ஒரு நகைச்சுவையில வடிவேல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து. ஆனால் அதே சமயத்துல நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மாரிசன் ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு தாண்டி வடிவேலுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா கேரக்டர் ஆர்டிஸ்டா அந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாமன்னனை தாண்டி வந்து ஏன்னா ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க, அது மாதிரி இந்த ஒரு ட்ரெயிலர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சோறு பதமா தான் இருக்குது. மேக்கிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. காரணம் என்ன, பகத் பாசில் மாதிரியான ஒரு நடிகர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு ப்ராஜெக்டுள்ள ஒரு படத்துக்குள்ள ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க இது எப்படியாப்பட்ட ஒரு கதைன்னு அவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை 17 படங்கள் ரிலீஸ் ஆக போறதா ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க சார். இது ஏன் சார் இந்த மாதிரி 17 படம் எப்படி சார் சமாளிப்பாங்க? அதாவது ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியில வந்து என் படத்தை ஏங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்புறமா வந்து நல்ல படங்கள்லாம் விமர்சனம் பண்ண மாட்டீங்களா, அது எப்படி நல்ல படங்கள், அப்புறம் சின்ன படங்களை போட்டு அடி நடிக்கிறீங்க அப்படின்னு. ஆனா இவங்ககிட்டே ஒரு வரைமுறை இல்லாமல் 17 படங்கள் அப்படின்னா அதுல எப்படியும் வந்து ஒரு 4 படங்கள் போனா கூட நீங்க ஒரு 14 படத்தை ஒரு பெரிய விஷயம். அப்புறம் என்ன 14 படத்துக்கு எங்க தியேட்டரு, 14 படத்துக்கு எப்படி ஆடியன்ஸ் வருவாங்க, 14 படமும் எப்படியாப்பட்ட படம். இன்னைக்கு வந்து உண்மை ஓப்பனா நான் ஒரு தியேட்டர் ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, அவர் வட மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் என்னன்றாரு, கடந்த வாரம் வந்து பல காட்சிகள் காட்சி ரத்துன்ற போர்டு வச்சோம் அப்படின்றாரு, ஷோ கேன்சல் அப்படின்னு. நாம வந்து பெருநகரத்துல இருந்து நம்ம இங்கேயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான், திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா காத்தாடுது. ஆனாலும் சரி அப்படின்ட்டு இந்த மால் மாதிரி இருக்கிறதுல ஏதோ விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போவோம் அப்படின்றவங்க வந்து உட்காந்துட்டு ஏசியில உட்காந்துட்டு போறாங்க. ஆனா ஊர்ல சிங்கிள் ஸ்கிரீன்லாம் பரிதாபங்க வந்து. காரணம் என்னன்னா, நீங்க என்ன கதை எடுக்கிறீங்க, என்ன படம் இது, யார் ஹீரோ, என்ன எதை நோக்கி போகுது. எனக்கு ஓப்பனா சொல்றேன்னு, நான் ரொம்ப அதாவது வந்து தேசிங் ராஜா 2ன்னு ஒரு படம் மிக அப்பட்டமான ஸ்கேமுங்க அந்த படம். வந்து நான் நம்பி போய் உட்காந்த மாதிரி எத்தனை பேர் உட்காந்து, ஏன்னா தேசிங் ராஜான்னு டைட்டில் பார்த்துட்டு வந்தவங்க தான் அவங்க. அந்த 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 டைட்டில் வச்சு ஏமாத்தின ஒரு விஷயம் வெளியே வர சொல்ல தள்ளாடிக்கிட்டு வந்தோம். உலகத்துல இப்படி ஒரு மோசமான படம் பார்த்திருக்க முடியாது. 2025ஓட மோசமான படம். அவன் காசு கொடுத்தவன் என்ன அவன் அசைன் பண்ணீங்க, 140 ரூபா, 175 ரூபா, 210 ரூபா, பல பேர் இடைவெளியில திட்டிக்கிட்டு போனாங்க, வந்து சாபம் கொடுத்துட்டு போனாங்க. வந்து அப்படி இருக்கும் பொழுது இது எந்த இதுல வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஒரு இது போடுறீங்கல்ல, விமர்சனம் பண்றதுக்கு தியேட்டர் முன்னாடி நிக்க கூடாது, அந்த ஓரத்துல இது பண்ண கூடாது, பப்ளிக் விமர்சனம் பண்றவங்களை திட்டுறீங்க நீங்க. பப்ளிக் இப்படிதானே கோவமாவா, நல்ல படத்துக்கு பேசுறாங்கல்ல, கொண்டாடுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தேசிங் ராஜா மாதிரியான 2 படத்துல பட்ட அனுபவம் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு போவாங்களா? ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ப்ரொடியூசர்லாம் வந்து எதை நம்பி இந்த படத்தை இது பண்றாங்க, உண்மையிலே இதுவா இருக்குது. நான்லாம் ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், இந்த காசுக்கு எங்கேயோ தான தர்மம் பண்ணியிருக்கலாங்க நீங்க, என்ன இந்த காசு பண்ண நீங்க உங்களுக்கு புண்ணியமாக சேர்ந்துருக்கோம் அப்படின்னு. அதை தாண்டி எவ்வளவு திறமையானவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா, டைரக்டருங்களாம். அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. எப்போ ஒரு காலத்துல இட்டு கொடுத்த டைரக்டர்லாம் இப்போ பிடிச்சின்னு வந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க வழிவிட மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அதெல்லாம் எவ்வளவு பெரிய இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தமிழ் சினிமா கிராஃப்ல இருந்து கீழே இறங்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. நீங்க வந்து சங்கம் வைக்கிறீங்க, கூட்டம் போடுறீங்க, இது பண்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. இதுக்கு ஒரு வரைமுறை கொண்டு வர வேண்டியது தானே. தியேட்டர் போனவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து எப்பவுமே நீங்க நல்ல கதைகள் நல்ல படங்களை தாண்டி ஒரு அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த மாதிரியான படங்களுக்கு தான் திருவிழா. அவங்க அதனால தான் எதிர்பார்க்குறாங்க. வந்து நீங்க அவங்க மேல இதே சொல்ல முடியாது. வந்து அதுவும் குறிப்பா இந்த சிங்கிள் ஸ்கிரீன்லாம் வந்து ரொம்ப பாவம். என்ன ஆகும்னு தெரியல. வந்து யாருக்கு எந்த காட்சி பிரிச்சு கொடுப்பாங்க, ஆடியன்ஸ் எப்படி போவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் போக போக ஆடியன்ஸோட மனநிலை என்ன ஆகுதுன்னா, ஓடிடியில் பார்த்துக்கலாம் மண் போகாது. இப்போ இந்த மாதிரியான படங்கள் வரும்பொழுது என்ன ஆகிடும்,
சில நல்ல படங்கள் அடிபட்டு போயிடும். இப்போ இந்த 17 படங்கள் இருக்குன்னு வச்சுங்க, அதில் வந்து ஒரு 5 படம் நல்ல படம் பிரமாதமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 5 படத்தை மீடியாக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க, எழுதுறாங்க. அது போய் ரீச் ஆகிறதுக்குள்ள மக்களுடைய மனநிலையே என்ன ஆகிடும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் உடையான்ற மாதிரி ஆகிடும். போக மாட்டாங்க தேட்டருக்கு. நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு, அதுவும் வெள்ளிக்கிழமை கூட விட்டுருங்க, சனி ஞாயிறு தான் ஒரு படத்தினுடைய இதுவே நிர்ணயிக்கும் போது அதுதான் வந்து வசூலே. திங்கக்கிழமெல்லாம் வந்து சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு வாரத்துக்கு 17 படம் வந்தால் 17 படத்துக்கு எவ்வளோ காட்சி கிடைக்கும், அது எப்படி இது பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் எப்படி போவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, உள்ளங்கைக்குள்ளே உலகம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸை தேட்டருக்கு வர்றது பெரும் கஷ்டம். அதுக்கு தயவுசெய்து நல்ல படங்களை கொடுங்க. நீங்கள் வரையறுங்க, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் படம் ரிலீஸ் ஆகணும். காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோதான் கொண்டு வரணும்னு. அது இல்லாத போது எல்லா படமும் தோல்வி படமாக தான் மாறும். எல்லா படங்களும் நல்ல படங்கள் கூட மக்களால் புறக்கணிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து தான் சேரும். இதுதான் உண்மை சார். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் வந்து நேற்று இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய திரை பிரபலங்கள் வந்து அவங்களுக்கு ரிலேட்டடாக கண்டோலன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு 87 வயசுன்னு நேற்று தான் தெரியும் சைமன். அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்த பிறகு தான் தெரியும் 87 வயசு. 87 வயசுலேயே வந்து அவ்வளோ ஒரு கன்னடத்து பைங்கிலி, அப்புறம் அபிநய சரஸ்வதினாங்களே, அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க, ரொம்ப பொருத்தமாங்க. எனக்கு 2 அனுபவங்கள் இருக்கு. வந்து அவங்கள வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் இப்போ வந்து தினமணி கதிரில் வந்து எழுதிட்டு இருந்தேன், தினமணியோட சப்ளிமெண்ட்ரியில். அப்போ அதனுடைய ஆசிரியராக இருந்த இளையபெருமாள் என்ன பண்ணார், ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஒன்ஸ் மோர்னு ஒரு படம், விஜய், சிம்ரன், நடிகர் திலகம் சிவாஜி இவங்க நடிச்சிருந்தாங்க. அப்போ பர்டிகுலராக அப்போ நடிகர் திலகம் பேட்டி கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்களை எப்படியாவது இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துருங்க, ஏன்னா ரொம்ப நாளைக்கு கழிச்சு வந்து படம் பண்ணுறாங்க அவங்க. நான் சம்மந்தப்பட்ட பிஆர்ஓ அந்த படம் சம்மந்தப்பட்டலாம் கேட்டப்போ எனக்கு தெரியலிங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல, அவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணதில்லை, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டுக்கிட்டாங்க. கீழ்ப்பாக்கம் கார்டனில் ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். எஸ்.ஏ. சந்தர் சார் தான் டைரக்டர். அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து சிவாஜியெல்லாம் வச்சு எடுக்கிறோம் அப்படின் போது இடையில பேட்டி இது ஒன்று வந்தபோது ஏதாவது தடங்கள் ஆகிடும் போது ரொம்ப வேகமாக எடுத்துக்கிட்டு இருந்தார். அவங்க 2 பேரையும் பத்திரமா அந்த கரெக்டாக முடிச்சு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் நான் அவரே சொன்னார், நீங்கள் இருங்க, லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் அவங்க கிட்ட பேசிங்கன்னு. அப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக் வந்து அவங்க உட்காந்துருந்தாங்க. நான் போய் அறிவுப்படுத்தணும், வாங்க உட்காருங்க தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்து இது பண்ண. அப்புறம் இன்டர்வியூன்னு ஒன்னே அவங்க மேலே சொன்னது, நான் வந்து ரொம்ப காலம் ஆச்சு இன்டர்வியூ கொடுத்து, தவறாக நினச்சிக்காதீங்க. அது சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு என்ன காரணம், ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க. நான் கர்நாடகாவிலேயே நிறைய கேட்டிருக்காங்க, நான் கொடுக்கல தம்பி, நீங்கள் கோச்சிக்காதீங்க, பெரிய பத்திரிக்கை, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஒன்றும் விரிவாக பேசுவோம், நான் இன்டர்வியூ கொடுக்குறதா இது சொன்னாங்க. ரொம்ப நிறைய பேச வேண்டியதாக இருக்கும், அது ஒரு நாள் தேவைப்படும், நீங்கள் பெங்களூருக்கு வாங்க அப்படின்ற இதெல்லாம் சொன்னாங்க. அந்த இது நல்லா இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு போனோம் நீங்கள், அது ஒரு பண்பு இருக்குங்க. பழைய நடிகர்கள்கிட்ட ஒரு பண்பு இருக்கும். நான் வேணான்னு சொன்னேன் நான், ஏன்னா யூனிட் சாப்பாடு அப்படின்ட்டு ஒரு நம்ம அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, யூனிட்ல பார்த்தீங்கன்னா தரம் பிரிச்சுப்பாங்க. ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு, டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு சாப்பாடுன்னு இருக்கும். இவங்களுக்கு தானுக்கு என்ன அந்த பரிமாறினாங்களோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி தான் இருந்தது. அதை கொண்டு வர சொல்லி உட்கார வச்சு பக்கத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசிட்டு மறுபடியும் ஒரு முறை சொன்னாங்க, தவறான நினச்சிக்காதீங்கன்னு, பரவாயில்லம்மான்ட்டு வந்து விஷயத்த சொல்லிட்டேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்திரிகை நிறுவனத்தினுடைய அதிபருடைய பேத்திக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற பேத்திக்கான அரங்கேற்றம் வந்து சென்னையில் நடந்தது. அவர் அந்த பேத்தியோடைய அப்பா வந்து என்னென்னா ஒரு பழம்பெரும் நடிகைகளுடைய பெரும் ரசிகர். அவர் என்ன பண்ணார், சார் இந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்க அப்போ அந்த காலத்தில் விண்ணகர நிர்மலா, கேஆர் விஜயா, அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிற மாதிரி, இந்த விழாவை கலந்துக்கிற மாதிரி என்ன ஏற்பாடானாலும் சரி அப்படின்னு. நான் அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி வந்து அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்கள போய் தொந்தரவு உடல் உபாதைகள் இருக்கும், இல்லைன்னா வெளியே இருப்பாங்க. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன பண்ணார், பழம்பெரும் நடிகை சச்சு அவங்கள கான்டாக்ட் பண்ணு, ஏன்னா அவங்க தான் எல்லாரும் கூட தொடர்பில் இருக்கிறவங்க, அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கவங்க அப்படின்போது அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் விஷயத்தை சொன்னோடனே, எல்லாரையும் நான் இது பண்ணிடுறேன் தம்பி, நான் சரோஜா தேவி அம்மாவை மட்டும் நீங்கள் போயிட்டு பெங்களூரில் போய் முறைப்படி கூப்பிடணும், வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு முயற்சி பண்ணுங்கன்னு அவர் கூட சேர்ந்து நாங்கள் போய் கூப்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். முதல்ல கொஞ்சம் இது பண்ணாங்க, அப்புறமா அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டு எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அந்த அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுது, அதுக்கு என் மேலே ரொம்ப பிரியப்படுறீங்க என்பது அந்த டேட் அவங்களுக்கு அவைலபிளாக இருந்தது, வேறு எதுவும் இல்லைன்னு. அப்போ கேட்டப்போ தான் வந்து எந்த ஃப்ளைட்டு எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க அப்படின்போது, இங்கே சென்னையில் இருக்கிற பிரபல ஜவுளிக்கடை அதிபர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர் செட்டியார் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னாங்க.
அவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மேடைக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் ஒரு நடிகர். இதெல்லாம் தாண்டி ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு நடிகை வந்து சரோஜாதேவி. அதுக்கு ஒரு காரணம் சொன்னோம்னா, அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க வந்து, அவர் கணவர் திருமணத்துக்கு பிறகு ஒரு நடிகையாக இருந்தாலும் தன் கணவர் எவ்வளோ தன் மேலே நம்பினாரு, ஒரு பிசுறு கூட வந்து எங்கேயும் இதுவாகாது. ஒரு கன்னட படத்தில் கேன்சர் பேஷண்ட்டாக அவங்க நடிக்கிறாங்க. இவருக்கு தெரியுது என்ன இதுன்னு. வீட்டில் இருக்க வேலைக்காரங்கலாம் சொல்கிறாங்க, அம்மா வந்தாங்கன்னா தொந்தரவு பண்ணாதீங்க, எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, வேலையை முடிச்சிட்டிங்களா, நீங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு. இந்த அம்மா வந்து படுத்துட்டு இருக்காங்களா, அவர் வந்து கால் அமைக்கிட்டு இருக்காரு. வந்து பதறி போயிருந்தாங்கன்னா, இல்லை இந்த கேரக்டர் நீ எவ்வளோ சிரமப்பட்டு நடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், அந்த காலத்தில் கேன்சர் பெரிய இதுதானே, இப்போ எவ்வளோ இதுவாக இருக்குன்னு தெரியும் அப்படின்னு பொலபொலன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கணவர் இறப்புக்கு அவ்வளோ அழுது கண் பாதிப்பு உள்ளாயிருக்குது. சங்கரனத்தாலையில் உள்ள அந்த எம்டி தான் வந்து அவங்களுக்கு அது ஏதோ ஒரு சில இதெல்லாம் சொல்லிட்டு, இனிமேல் அது மாதிரிலாம் அழாதீங்க, நான் கிளிசரின் போட்டு அழுது வேற. ஆனால் தன்னுடன் இவ்வளவு காலம் இருந்து தன்னை முழுமையாக நம்பின ஒருத்தர் வந்து, இன்னும் கேட்டால் திருமணத்துக்கு பிறகுதான் அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அத்தனை அவார்டுகளும் வாங்கியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து இறந்து போட்டாருன்னு அந்த துக்கம் தாளாம அவங்க தொடர்ச்சியா அழுதுனுடைய இதுதான். அதுதான் அதெல்லாம் மீறி ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு அது சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், அந்த செட்டுக்குள்ள அவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடியவர். அதை தாண்டி பாருங்க, இந்த கண்ணுன்ற விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அவங்க வந்து கண் தானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில நடிகைகள் வந்து கண் வந்து அபிநய சரஸ்வதின்றாங்களே, அபிநயத்துல வந்து கண்ணு ஒரு முக்கியமான பாத்திரம் வந்து, எங்க கண்ணு பேசணுவாங்க. அது மாதிரி கண் பேசக்கூடிய ஒரு நடிகை வந்து அவங்க கண் தானம் பண்ணியிருக்காங்க. நேற்று அந்த மருத்துவ குழு வந்து அந்த கண்ணை வந்து எடுத்து போயிருக்காங்க. அந்த அபிநய சரஸ்வதி கண் யாருக்கு வந்து ஒளி வீச போகுதுன்னு தெரியல. வந்து எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் பாருங்க. வந்து நம்ம வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம்னு தாண்டி நம்ம வந்தோம், சாதிச்சோம், இவ்வளோ நல்லவங்களா இருந்தோம், இவ்வளோ வந்து இதுவாக இருந்தோம், யாருக்கும் தொந்தரவு வைக்கல, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணியிருக்கின்ற இடத்துல வந்து சரோஜாதேவி கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.